ஒரு நாள் நான் ஒரு யானை காப்பகத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்ப இதே மாதிரி ஒரு பெரிய யானை. அந்த யானை என்ன அப்படின்னா ஒரு சின்ன கம்பில் மண்ணில் ஊனி வச்சு ஒரு செயினால் கட்டி போட்டிருந்தாங்க. நான் யோசித்தேன், என்னடா இது, ஒரு சிங்கமாக இருக்கட்டும், ஒரு சின்ன குரங்காக இருக்கட்டும், அதை கூட ஒரு பெரிய கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய யானையை இந்த சின்ன ஒரு கம்பியால் கட்டி வச்சுருக்காங்களே, இதை அத்துட்டு போயிடாதா அப்படின்னு நான் யோசித்தேன். அங்கேருந்து யானை பாகன்ட்ட நான் கேட்டப்ப அவர் சொன்னார், அதை அத்துட்டு போகாது அப்படின்னு. எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த யானை சின்ன வயசாக இருக்கப்ப இதே கம்பியால் தான் நாங்கள் கட்டி போட்டிருந்தோம். அப்போ இந்த கம்பியால், அதாவது இந்த சங்கிலியால் அதை அத்துட்டு போக முடியல. இந்த சங்கிலியை அத்துட்டு அதால் அப்போ போக முடியலை, இப்போ அதால் போக முடியும். ஆனால் அது என்ன அப்படின்னு நினச்சிருச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்மளால் முடியலை, இன்றைக்கும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த யானை இருக்கிறனால இதை அத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாது. சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருந்தனால அது அப்படியே இருந்துருச்சு. இப்போ அதால் அத்துட்டு போக முடியாதுன்னு இல்லை, அதை அத்துட்டு போக ட்ரை பண்ணாது, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி அது எடுக்காது அப்படின்றதான் அவர் சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு விஷயம் முடியலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அப்படியே முடிஞ்சிடும், அங்கேயே தான் நம்ம இருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மைண்டில் வேணும். ஸோ லைஃப்பில் எப்போயுமே எதை எடுத்துக்கிட்டாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருக்க முடியும். இல்லை என்னால் முடியலை, நான் இதை ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் அதை சாதிக்க முடியும். இன்றைக்கி முடியலை அப்படின்னா அது நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும். நேற்று முடியாத இன்றைக்கி பண்ண முடியும், இன்றைக்கி முடியாத நாளைக்கு பண்ண முடியும். முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துங்க. என்னோடய வெல்விஷர் இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க சொல்லுவாங்க, உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியும் என்பது என்றைக்குமே மறந்துடாதீங்க. எதை எடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாட்டி வேறு எவனாலும் செய்ய முடியும். இஃப் யூ கான்ட், இஃப் ஐ கான்ட், தென் ஹூ கேன்? உன்னாலே முடியல, என்னால் முடியல, வேறு எவனால செய்ய முடியும். நம்மளால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே லைஃப்பில் இந்த ஒரு தாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக 11th 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸு, கெமிஸ்ட்ரி எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் பேலன்ஸ் இருக்குது, நான் அதை படிச்சுட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் 12th போய் படிச்சுக்கிறேன் அப்படின்ற தாட்டோடு இருக்கீங்க. கிடையாது. அதோட இதை சேர்த்து என்னால் படிக்க முடியலை நீங்கள் நினைக்கிறனால தான் உங்களால் படிக்க முடியல. என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா படிக்க முடியும். அதையும் படிக்க முடியும், இதையும் படிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டோடு இருங்க. படிப்பு மட்டும் இல்லை, லைஃப்பில் இருக்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வெற்றியோடு செஞ்சு முடிக்க முடியும். தேங்க்யூ காய்ஸ்.